வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் பார்க்க போகிற படம் 2025 வெளிவந்த தி டிமாண்ட்ஸ் பிரைட். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு கையில் காசு இல்லை. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சூனியக்காரி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பண்ணலாம், மந்திர வார்த்தையெல்லாம் பேசி அவளை வீட்டுக்கு வர வச்சு அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு பேய் கூட ஒரு முதலிரவு நடத்திடுறா. இந்த முதல் நடத்திட்டு அந்த பேய் அந்த அன்னைக்கே போயின்னு பார்த்தா அந்த பேய் போகவே போகாது. அப்போ வீட்டில் வந்து வித்தியாசமான இதெல்லாம் பண்ண எல்லாரையும் முறைப்பா சண்டை போடுவா. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வந்து அவள் கொலை பண்ணிட்டே இருக்கிறா, கொடூரமாக மாடிடுறா. எங்கே நாளைக்கு வெளியூர் போகிற கனவு, அந்த கனவு வந்த போட கூட அந்த கணவனையும் வந்து அவள் கொலை பண்ணிடுவாள், கொஞ்சம் பயப்படுறா. அதனால என்ன பண்ணா, மந்திர அவட்ட போய் கேட்குறாப்புல, அப்போ இந்த போகவே போகாது, உடம்புல இந்த பேய் இருக்கும் அப்படின்ட்டு தம்பிக்காரனையும் தங்கச்சி புருஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணுறா, கொலை பண்ணிடுறா. கடைசியில் 2 பேர் மட்டும் பாக்கி, புருஷனையும் கொலை பண்ணிடுறா. அப்போ இதே நிலைமை நோட் பண்ணால் கடைசியில் தான் உயிரோடு இருந்தாலா இல்லையான்னு சொல்கிற படம் தான் 2025 வெளிவந்த தி டிமாண்ட்ஸ் பிரைட். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்களே இந்த பொண்ணு, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோனி. இவங்க பேர் வந்து ரண்டி. இங்கே வந்து என்ன பண்ணாங்க, ஒரு சூனியக்காரிக்கிட்ட வந்து ஒரு சடங்கு பண்ணுறாங்க. கோடி ரத்தம் அந்த ஈரலை கொடுத்து அந்த ரத்தத்துலேயே அவளை வந்து குடிக்க வைக்கிறாப்புல அந்த சூனியக்காரி. இதெல்லாம் ஏன் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறான்னு நமக்கு இனிமேல் வரப்போகிற வீடியோவில் தான் தெரியும். அதாவது பேய்க்கும் இவளுக்கும் ஒரு கல்யாணத்தை முடித்து வைக்கிற அந்த சூனியக்காரி. ஏன் இந்த சூனியக்காரி ஒரு பேய்க்கு கல்யாணத்தை முடித்து வைக்கிறான்றது நமக்கு விரிவாக இனிமேல் தான் காட்டுவாங்க. பயங்கரமான ஒரு பேய். அந்த பேய்க்கு என்ன பண்ண, கையெல்லாம் காட்டுறாங்க போட்டு அவள் பயந்து போய் உட்காந்துருக்கா. அதோடு என்ன பண்ணல, இவங்க படத்தோட டைட்டில் கார்டு போட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, காரில் வந்துருக்கா. காரில் வரதும் அவன் நம்ம ஹீரோனி தான், அவள் பேர் தான் வந்து ரண்டி. அவள் கூட வருது அவளுடைய தம்பி பொண்டாட்டி பேர் சிட்டி. இவங்க வந்து என்ன பண்ண, ஒரு கோழி கடை வச்சுருக்காங்க. அந்த கோழி கடையில் வந்து என்ன பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த கோழிலாம் வச்சுட்டு வந்து கட்டி எல்லாம் அங்கே தான் அவங்களோட பிஸ்னஸ், அவங்க குடும்ப வாழ்வாதாரமே வந்து இதில் தான் போயிட்டுருக்கு. இவங்க 2 பேரும், அவங்களுடைய 2 பேருடைய ஹஸ்பண்டும், நம்ம கதாநாயகியோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஷிப்பில் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. அங்கே வந்து என்ன பண்ண, ஒரு பெரியவர் ஒருவர், நம்ம பாய் அவர் தான், நம்ம வந்து ஹாஜி பாய். அவர் வந்து கறி சொல்லியிருப்பார், அது ஹீரோனி வெட்டி வச்சுருப்பா. ஆனால் அதுக்குள்ளே அந்த கேட்ட உடனே எப்போ பார்த்தாலும் அந்த சிட்டி இருக்கால நம்ம தம்பி பொண்டாட்டி, அவன் மேலே எரிஞ்சு விழுவா ஹீரோனி மேலே. அதோட அது சந்தமே வராது. அதுக்குள்ளே இந்த சின்ன பொண்ணு போகிறாப்புல, அதான் வந்து நம்ம ஹீரோடைய அந்த சின்ன பொண்ணு, அந்த போல் நீனா. அதோட நம்ம இந்த போகிறான் இவன் வந்து தம்பி, அந்த தம்பிக்காரன் அவன் வந்து என்ன பண்ணுவான், எப்போ பார்த்தாலும் அவர் வந்து போவோ அந்த ஒரு சேவலை வச்சுட்டு விளையாட்டு காட்டிகிட்டே இருப்பாப்புல. அதோட இது அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாப்புல, டியானு. இவங்க தான் வந்து இந்த ஒரு ஃபேமிலியான ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி 2 பேரும், அவங்க 2 பேருக்கு 2 பொண்ணாட்டு இருக்காங்க. ஒரு தங்கச்சிக்காரி ஒருத்தர் இருக்கா, ஒரு குழந்தை இருக்குது. இவங்களாம் சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. கோழிக்காரிலேருந்து வர போகும்போது நம்ம லேட் ஆகிட்டு போயிடுச்சு நம்ம கதாநாயகி. அப்போ மாமியார் சொல்கிறாங்க, ஏமா இவ்வளோ லேட்டு, நான் பசியாக இருக்குன்னுட்டு. இவர் தான் வந்து அவருடைய ஹஸ்பண்டு, நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்டு. அவர் பேர் வந்து போவோ. என்ன பண்ணுறாப்புல, அவர் என்ன பண்ணுறாரு, சரி அவர் ஷிப்பில் வேலை பார்க்குறாருல அப்படின்னு என்ன பண்ணுறாப்புல, லேட்டாக வந்தெல்லாம் மாமியார் பயங்கரமாக திட்டுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, நல்லா நூடுல்ஸ்லாம் சமையல் பண்ணிட்டு பொண்ணுக்கு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. யாரோன்னு பார்த்தா அவங்க தங்கச்சி, அவள் குழந்தையா இருப்பல, அந்த பொண்டாட்டியோட தங்கச்சி. அவர் கூட என்ன பண்ணுறாப்புல, அந்த பொண்ணு கூட வந்து அவள் பேர் வந்து கீதா, அவள் கூட அனுப்புகிறாப்புல. அதுக்குள்ளே இந்த மாமியார் நம்ம கோச்சிக்கிறான், நீ ஏன் என் பொண்ணு கூட நீ அமுக்கிற, நீ போய் விட வேண்டியதானே. இல்லை மாமியாரே, கொஞ்சம் லேட்டாகி போச்சு, அதனால் நான் போய் சமைக்கிறேன், அதனால் கொண்டு போகிறேன்ட்டு. அதோட வந்து எல்லாம் சமையல் பண்ணிவிட்டு அவங்க புருஷனுக்கு வந்து வெக்கேஷன் முடிஞ்சு மறுபடியும் அவர் ஷிப்புக்கு அவர் போகணும். அவங்கெல்லாம் பேக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்க போகும்போது தூரமாக இருந்து பார்க்குறாப்புல. அப்போ இவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, போவோ எல்லாருக்கும் வந்து காசு கொடுக்குறாரு, தம்பிக்கு காசு கொடுக்குறாரு. அவன் வந்து சூதாடுவான், அவன் அந்த கோழி பந்தயம் ஓடுவான். அது பக்கத்தில் அவங்க முன்னாடியும் உட்காந்துருக்காப்புல கீதாவும். நல்லவங்க 2 பேர் காசுலாம் கொடுத்துட்டு, அப்போ ஃபஸ்ட்டு அம்மாட்ட தான் காசு கொடுப்போம். அம்மாவட்டி காசு கொடுத்துட்டு அதோட பொண்டாட்டிக்கு மிச்ச காசை அந்த காரில் வரப்போகும்போது பொண்டாட்டி கையில் கொடுக்குறப்பல, பொண்டாட்டி எனக்கு தெரியும் நீ எப்போ பார்த்தாலும் பத்தாத காசு தான் கொடுப்பேன், எல்லாம் தம்பிக்கும் தம்பி ஃப்ரெண்டுக்கும் அம்மாவுக்கும் கொடுத்துட்ற, எனக்கு கொஞ்சம் கூட எவ்வளோ வேலை பார்த்தாலும் உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் நான் திட்டிகிட்டே இருக்கிறாங்க, நம்ம தனி கொடுத்து நம்ம போகலாமா, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஹஸ்பண்ட் அனுப்பி விட்டுட்டு மறுபடியும் கடைக்கு வரப்பல. கடைக்கு வந்து நம்ம பாய் தான் இருக்கார், ஹாஜி பாய் இருக்கிறாரு. அவருக்கு நம்ம எப்போ வந்து கறி வாங்குற, அவருக்கு தேவையான சாமான்கள்லாம் கொடுத்து அனுப்புகிறாப்புல. இவங்களுடைய வருமானம் கோழிக்கிறார். இங்கே வந்து பார்த்தா சீனை கட் பண்ண தம்பிக்காரன் என்ன பண்ணுறாப்புல, பாய் என்ன பண்ணுறான், கோழி சண்டையில் பந்தயம். அந்த அண்ணங்காரன் கொடுத்த காசை பூரா அந்த கோழி பந்தயத்துலேயே விடுறான். விட்ட உடனே இங்கே வந்து அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. யாரும்
டியான் அழுதுட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தா ஈரனுடைய குழந்தைய ஸ்கூல் கொண்டு போகிறப்பல்ல அவருடைய ஹஸ்பண்டோட தங்கச்சி பார்த்தா அது குழந்தை ஆக்சிடென்ட் ஆகிடும். வந்து டாக்டர் அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரும்மா உன் குழந்தைய காப்பாற்றுனா ரூ. 1,00,000 வேணும்ன்ட்டு. நான் ரூ. 1,00,000 எங்கே போவாங்க, யாருக்கிட்டையுமே இருக்கிறது அழுது வடிப்பான். என் குழந்தைக்கு என்னாச்சு நீ பார்த்து கொண்டு வர அப்புறமா அப்போ யோசனை பண்ணுவோம். அப்போ ஒரு பாட்டி வராப்புல வந்துட்டு, நம்ம காலிலேருந்து நீ பாட்டு ஹாஸ்பிட்டலே உட்காந்துருக்கி, இந்த சாப்பிடும் முதல்ல அவன் நாசிலையுமா கொண்டு வந்து கொடுப்பா, அதை சாப்பிடுமா நல்லா ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பாரு, கடவுள் உன் குழந்தைய காப்பாற்றுவார், எதுவுமே நடக்காதுன்னு. உனக்கு ஏதாவது யாருமே ஹெல்ப் பண்ணல, உதவி பண்ணலண்டா, நீ நேராக நீ என்னை வந்து பாரு, என்னால் முடிஞ்ச உதவி நான் உனக்கு கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு சீட்டு ஒன்று கொடுக்குறாப்புல. இந்த சீட்டுக்கு வந்து என்னை தொடர்பு பாரு அப்படின்ட்டு. இதை வந்து தங்கச்சிக்காரியும் கூட ஹஸ்பண்டோட தங்கச்சிக்காரியும் பார்த்துக்கிட்டு இருக்கா. வீட்டில் வந்து எல்லோரும் மீட்டிங் போடுறாங்க. அதாவது நம்ம குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல் போனால் ரூ. 1,00,000 நம்மக்கிட்ட எங்கே இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாப்புல இந்த வீட்டை விற்கலாமான்னு, ஒருத்தவங்க சொல்கிறாங்க நம்ம நகையை விற்கலாமான்ட்டு. ஆள் பார்த்து யார் யாருக்கோ கால் பண்ண காசு யாருக்குமே கிடைக்கிற மாதிரி. தம்பிக்கார சொன்னால் அந்த இருக்கிறதே நம்ம அந்த ஒரு வீடு தான், இதை விற்றுட்டு வேணால் நம்ம கடையை விற்கலான்னு. கடை விற்று ஒத்துக்கல. அதோட ஹீரோயின் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணிவிட்டு அவர் ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த பாட்டியம்மா கொடுத்தாங்களே ஒரு சீட்டு, அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறா ஹீரோனி அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறா. இது அங்கேருந்து ஹீரோட தங்கச்சி பார்த்துட்டு இருக்கா. நேரம் வந்து சூனியக்காரி வீட்டுக்கு வரா. சூனியக்காரி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நான் உனக்கு ஒரு மந்திரம் பண்ணுவேன், நான் சூனியம் பண்ணுவேன், நீ வந்து நான் சொல்கிறாரோட அவ்வளோ உன்னை பேயோட தான் கல்யாணம் பண்ண போகிறேன், நீ கல்யாணம் பண்ணி கூட இருந்துச்சுன்னா அவன் குழந்தையெல்லாம் சரியாயிடும். குழந்தைக்காக என்ன பண்ணுறாப்புல அந்த சடங்கு ஒத்துக்கிறா. அதோட கோழியோட ஈரல் என்ன பண்ணுறா, வாயில் முழுசாக முழுங்க வைக்கிறா. அவளும் லொபக்குடின்னு முழுங்குறா. நமக்கு பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அதோட அந்த கோழி ரத்தம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது முன்சில் இந்த பணத்தை காட்டியிருப்பாங்க. அந்த ரத்தத்துலேயே அவளை குளிக்க வச்சுட்டு நல்லா பூவெல்லாம் ஜோடிச்சு ஒரு முதலிரவுக்கு அனுப்புகிறாப்புல. எங்கேயாவது பார்த்துருமா, பேய்க்கும் கதாநாயகிக்கும் முதலிரவு. அப்போ இந்த சூனியக்கார் வந்து காதில் வந்து பயங்கரமாக மந்திரம் ஓதுறா. இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி நீ கரெக்டாக கேட்டு நடந்துக்கணும், அது வந்து அரக்க குணமாக இருக்கும், அந்த பேய்கிட்ட பார்த்து நீ கவனமாக நடந்துக்கணும், இது மட்டும் நடந்துச்சுன்னா உன் குழந்தை கால் சரியாயிடும் அப்படின்ட்டு. குழந்தைக்காக அவள் என்ன பண்ணுறதுன்னு வழி தெரியாமல் தப்பான ஒரு முடிவு எடுத்து இங்கே வந்துடா. அங்கே பார்த்தா இப்போ முதலிரவுக்கு பேய் வந்து நம்மள அவளை கருப்பு துணியெல்லாம் அவ்வளோ ஒன்றா உருவோம், அவள் கழுத்தில் போட்டிருக்க மாலையும் அப்படியே ஒன்றா உருவோம். அங்கே பார்த்தா நமக்கு பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அங்கே பார்த்தா 2 கருப்பு கை மட்டும் வந்து ஹீரோனி கழுத்தை பிடிக்கும். அப்படியே பிடிச்ச உடனே அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவா. இந்த கிளவி என்ன பண்ணுவா, சூனியக்காரி, அதை பார்த்துட்டு பயங்கரமான சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. பாட்டு என்னமோ சொல்லிக்கிட்டே இருப்பான் மந்திரம். ஒவ்வொரு மந்திரம் சொல்ல அங்கே பாட்டு அந்த பேயும் அந்த ஹீரோனியும் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. அதை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்க்குறாப்புல ஹீரோனி பயங்கரமான ஒரு ரணவேதில் இருக்கிறா. அதோட வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த உடனே கேட்குறாப்புல, என்னாச்சு, இன்னும் போன குழந்தை இன்னும் காணோம், எல்லா வேலையும் நானே பார்த்து தங்கச்சிக்காக இருக்கும்போது. அப்போ ஹீரோனியும் குழந்தை அவள் தங்கச்சி 3 பேர் வண்டிலேருந்து இறங்கி வராங்க. கால் நொண்டியாக நடந்த அந்த குழந்தை இப்போ நல்லா அழகாக நடந்து. ஏற்கனவே அது காலில் நடக்க முடியாது, இப்போ எல்லாமே குணமாயிட்டு ஓடி வந்து பாட்டி அம்மா கிட்ட வந்து டியான் கிட்ட வந்து, பாட்டியம்மா நான் நல்லா ஆகிட்டேன், எனக்கு உடம்புலாம் சரியாயிடுச்சு, எப்படி இருக்கு பாருனோன்னே. அவள் தம்பி பொண்டாட்டி இருக்காரு, அவள் தான் வந்து என்ன பண்ணுறா, கீதா ஆச்சரியம் பார்க்குறா. இவளுக்கு கால் முடியாமல் போச்சா, எப்படியும் பொறாமல் தான் அவளுக்கு எப்படி சரியாக வந்துச்சு. இங்கே பார்த்தா அவள் தங்கச்சிக்காரி இருக்கா பாருங்க, அவள் அதுக்கு மேலே அந்த கீதாவும் அவளும் பார்க்குறா. நான் எப்படி இந்த பொண்ணு போனாங்க இதுன்னு. அப்போ இவங்களுக்கு சந்தேகம், ஏதோ சம்திங் நடந்திருக்கு, என்ன எனக்கு தெரியல. அப்போ ஹீரோனி வந்து நினச்சி பார்க்குறா, அந்த மாலை போட்டதை இல்லை, அந்த கூட 2 பேர் கிளாஸை பார்த்தா டபுள் உருவமாக தெரியுது. நமக்கு நடுவில் இருக்கா, இந்த பக்கம் ஒரு உருவம், இந்த பக்கம் ஒரு உருவம். அப்போ என்ன பண்ணுறான் ஹீரோனி, என்ன பண்ணுறான், ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த இதில் வந்ததுலேருந்து இந்த பேயை உடம்புல இருக்குது. கதவு எல்லா கதையும் சாத்துறாப்புல. இங்கேருந்து தம்பு பொண்டாட்டி பார்த்துட்டு இருக்கா, இவன் ஏன் பகலெல்லாம் கதவு சாத்துறா அப்படின்ட்டு ஒழுங்காக இருக்க வேண்டியது தானே. அவள் என்ன பண்ணுவாள், நேராக மேலே வருவாள். தம்பி பொண்டாட்டி மேலே வந்து பார்க்குறா. அந்த சிட்டின்றவ பார்த்து, இவள் ரூமில் உட்காந்து டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, டிவி பார்த்துட்டு இருப்பாள் நம்ம ஹீரோனி. இவள் பார்த்துட்டு, நீ இப்படியா உட்காந்துருக்கன்னு எல்லா ஜன்னலையும் திறந்து வைக்கிறா. இந்த பக்கம் ஜன்னலையும் திறக்கிறா. அவள் நிம்மதியாகவே இருக்கணும் பட்டா. அவள் வயிற்றில் வேறு கர்ப்பமாக இருக்கிறா, குழந்தை வேறு இருக்குது. அதையும் பட்டு இவளுக்கு இப்போ தான் டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாள் நம்ம அவளை. அதை முடிச்சோன்னு பார்த்தா, அப்போ தான் திடீர்னு பார்த்தா வெளியே இருந்த குழந்தைய கூட்டிகிட்டு நம்ம ஹீரோனி வர்றா. அப்போ அவளுக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்போ உள்ளே உட்காந்து டிவி பார்த்துருக்கிறது யார், அது உள்ளே உட்காந்துருக்கிறது பேய். அவள் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தா உள்ளே பேய் இருக்குது. அப்போ இங்கே வந்து தங்கச்சி கேட்ட அவனு சொல்கிறாப்புல அங்கே குழந்தையாக்கிட்ட, புருஷனுடைய தங்கச்சிக்கிட்ட, இங்கே பாரு, உன் அண்ணி பண்ணுறது ஒன்றுமே எனக்கு சரியாக தெரில, அவள் பாட்டு எங்கே போகிறா வரா எதுவுமே தெரில. அப்போ ராத்திரியில் வந்து என்ன பண்ணுறாப்புல, ஹீரோனியும் ஒரு மகளும் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோனி உடம்புல தான் பேயிருக்க. அந்த கை அப்படியே அந்த குழந்தை மேலே போட்டுடும். நமக்கு பார்க்குறதுக்கு பயம் அள்ளு விட்டுடும் அந்த படம் பார்க்குறதுக்கு. அதோட தங்கச்சி இவன் என்ன பண்ணுவாப்புல, தம்பி பொண்டாட்டி, சரி ஹஸ்பண்ட்கார் வெளியே போயிட்டு வந்திருப்பாரு, சரி அவருக்கு நூடுல்ஸ் வைக்கலான்னு பார்த்தா அந்த தலைக்கிற தண்ணியில் வந்து தவளை விழுந்துடும். அந்த தவளையை எடுத்து போட்டுவிட்டு மறுபடியும் சமைக்க போவாள். சமைச்சுட்டு அதை பார்த்தோன்னு படத்தை பார்த்தா நமக்கு அப்படியே சவுண்டு எஃபெக்டில் ரொம்ப வேறு மாதிரி லெவல்னு வச்சிங்களேன். தைரியம் உள்ளவங்க மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும், தனியாக உள்ளவங்க யாரும் பார்த்துடாதீங்க ப்ளீஸ்.
அதோட என்ன பண்ண முடிச்சுட்டு வந்தேன். சரி இவன் என்ன பண்ணுறா ஹீரோயின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ண தம்பி பொண்டாட்டி வந்து அந்த மொபைல் வச்சு இந்த ஓட்டைகளை பார்த்தா ஹீரோயின் இந்த பேய் தானே தண்ணிக்குள்ளே தானே தண்ணியை மேலே மேலே எடுத்துகிட்டு இருக்கோம். அது என்ன பண்ணுவா அவள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் அனுப்பி விட்ருவா. இவன் வந்து சிரிச்சிட்டு வெளியே வந்துடுவா. இங்கே வந்து நம்ம பாய் இருக்கார், ஒரு காதர் பையனை வச்சுக்குவோம். நம்ம இந்த காதர் பாய் காஞ்சனா காதர் பையனை வச்சுக்குவோம். இந்த காதர் பாய் என்ன பண்ணுறாங்க பார்த்தோன்னா அவளுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயினை சொல்லுவாள், நான் குளிக்கிற ஃபோட்டோவை நீ எதுக்கிட்டு எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சீங்க அப்படின்னு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் எல்லாரும் அந்த ஃபோட்டோவை வீடியோவை பார்த்து சிரிக்கிறாங்க. இவளை பார்த்து பயங்கரமான கோவம் கழுத்து முடிச்சுட்டு கத்தி எடுத்து வெட்ட போயிடுவா தம்பி பொண்டாட்டியை. அங்கே வெட்ட போனோன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் தடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதோட இங்கே பார்த்தா மறுநாள் தன்னாலேயே வந்து என்ன பண்ணுவோம், நூடுல்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தா பக்கத்தில் நம்ம ஹீரோயின் வருவா, பேய் உருவத்தில் வருவா. அங்கே பார்த்துனா என்னம்மா இங்கே பாரு அப்படியே அந்த கொதிக்கிற மேகியில் என்ன பண்ணுவோம், கையை விட்டு அப்படியே எடுப்பா. அதுக்குள்ளே அந்த தவலையை எடுத்து அவள் முன்னாலே அப்படியே லபக்குன்னு வாயில் போட்டு முழுங்கிடுவா. அதில் அவள் தூக்கி போட்டு வேறு மேகி போட்டு எடுத்து புருஷங்கிட்ட கொண்டுன்னா அந்த பெட்டில் பார்த்தா புருஷன் இருக்க மாட்டேன், நம்ம ஹீரோயின் தான் படுத்திருப்பா. அதை பார்த்தோன்னா அப்படியே அவளுக்கு பார்த்து இவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதை பார்த்தோன்னா அவ்வளோதான் ஹீரோயின் என்ன பண்ணுவான், அதை கழுத்து அவனை அப்படியே பிடிச்சி கழுக்கு நடித்து அவளை அப்படியே பெட்டில் படுக்க வச்சு அவள் குழந்தைய எடுத்து அவள் குழந்தைய அவளே சாப்பிட்டுட்டு கொடூரமாக அவளை கொலை பண்ணிடுறான். எல்லாம் இந்த பேய் பண்ணுறது தான். இந்த பேயில் முடிச்சதுக்கப்புறம் அவன் தம்பிக்கார வந்து பார்க்கலாம், எங்கே என் பொண்டாட்டியை காணோன்னே அவனுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. எங்கே போச்சு, எங்கே தெரியல, இங்கே தான் இருந்தேன், எங்கேயோ போனா அப்படின்னு. எல்லோரும் வெளியே போகும்போது அந்த பாட்டி அம்மாவுக்கு கையில் முத்தம் கொடுத்துட்டு வெளியே போவாங்க. அது பெரிய பொண்ணு போகுது, ரெண்டாவது குழந்தை போகுது, இது வரிசையாக எல்லோரும் போவாங்க. போகனா அது அந்த ஊருடைய வளர்க்குறவங்க இந்தோனேஷியாவில் வந்து மறுபடி குடும்பத்தில் உள்ளவங்க இந்த இது பண்ணுவாங்க. அது பண்ணிட்டு 1 by 1 அவங்க போயிட்டே இருக்காங்க. அப்போ இந்த பாட்டியம்மோட வண்டி அதுவே ரிவேஸில் போகும். யாரை இழுக்கிற மாதிரி தெரியும். பார்த்தா பின்னால் அந்த பேய் தான் இருந்துக்கிட்டு இருக்கும், ஹீரோயின் இருந்துகிட்டு இருப்பா. இங்கே அவளுடைய குழந்தை இருக்குமே, அந்த சின்ன சேவல் மாற்று மாதிரி இருக்குமே, அதை வச்சு விளையாட்டு காட்டிகிட்டே இருப்பாள். விளையாட்டு காட்டினா அங்கே தூரத்தில் பார்க்க போகும்போது ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் தான் அவள் தம்பி பொண்டாட்டியை நம்ம பேய் அடித்து உள்ளே கிடக்கும். அதை கிடந்து பார்த்தோன்னா அவள் நம்ம தங்கச்சி அவ என்ன பண்ணுவா, தங்கச்சிக்காரி அதை போய் அங்கேருந்து அவள் கீதா பார்க்குறா. பார்த்தோன்னே கை மண்ணு தூக்கிட்டு இருக்கோம். அதை பிடிச்சி நீங்கள் அந்த சின்ன ஒரு குழந்தை இருக்குமே, அந்த குழந்தை கோழி வந்துக்கிட்டே இருக்குமே, அதை பார்த்தா அந்த வாஷ் பேஷனில் பாத்ரூமில் இருந்து அவங்க அம்மா வந்து எட்டி பார்த்தோன்னா குழந்தை அலறி அடிச்சிடும். இங்கே வந்து பார்த்தா நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் தங்கச்சிக்காரி ஃபோட்டோ எடுத்தோடனே இதை வந்து பார்த்துற பேய் அங்கே இருக்கிறத. இந்த குழந்தையும் இவங்க 2 பேரும் பயந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப என்னமோ ஆகி போச்சு அப்படின்ட்டு. அதில் இங்கே ஒரு கோழியை காட்டுறேன், கோழியை கழுத்தை தனியாக அறுத்து அந்த இடத்துல இது இருக்குது, அங்கே கொண்டு போய் அந்த இடம் புதைச்சிருப்பாள் அவளை, அங்கே கொண்டு போய் வைக்கிறப்ப நம்ம ஹீரோனி தான். அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறா, நேராக அந்த அவளை பார்க்க வர சூனியக்காரி நம்ம ஹீரோனி. நீ என்ன பண்ணி வச்ச, நானே வந்து என் ஹஸ்பண்டை தம்பி பொண்டாட்டியை நான் கொலை பண்ணிட்டேனே, நான் கொலை பண்ணேன்னா கேரை கொலை பண்ணேன்னு. ஆனால் இந்த சூனியக்காரி சொல்ல மறந்துருப்பான், இந்த பேயும் உடம்புல தான் இருக்கும், கடைசியில் சொல்லவே இல்லை. ஏமாற்றி ஒரு நாளோட போயிருன்னு சொன்னதுனால தான் அவள் சமீபா பேர் ஒன்றா இருக்கிறதுக்கு. அப்போ சொல்லுவா, இனிமேல் இது ஒன்றுமே செய்ய முடியாது, அதனால் உன்னை யார் திட்டுறாங்களோ அடித்தாங்களோ அவங்களெலாம் அந்த பேய் வந்து எல்லோரையும் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுறா. அதோட வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரா. ஆனால் வீட்டுக்கு வரணும்னா அப்போ புருஷங்காரன் நம்மளை தொட்டா கூட நம்ம புருஷனையும் இந்த பேய் வந்து சாகடிச்சிருமேன்னு அந்த ஃபீல் பண்ணுறாப்புல நம்ம ஹீரோயினி. அவள் பழசையும் இது நினச்சி பார்ப்பா. ஏன்னா ஏற்கனவே கப்பலுக்கு போகும்போது அவன் இந்த வண்டியில் கொண்டுட்டு போயிருப்பாள். நினச்சி பார்த்து அழுதுட்டு வரா. இங்கே பார்த்தா அவன் தம்பிக்காரன் என்ன பண்ணுறான், சேவல் சண்டை தான் மறுபடியும். எப்போ பார்த்தாலும் அவருக்கு ஆசை பூரா சேவல் சண்டையிலே விடுறாரு. படத்தை அங்கே தூரத்தில் பார்க்கும்போது அவன் பொண்டாட்டி இவனை கூப்பிட்ற மாதிரி தெரிஞ்சோன்னு அவன் என்ன பண்ணுறாப்புல அந்த சிட்டி அப்படியே தூரமாக பார்த்து மெதுவாக கூட போயிட்டே இருக்கிறான். கொடுக்கும்போது அவள் தூரமாக இருந்து இவங்ககிட்ட ஏதோ சொல்கிறதுக்கு அவள் பேயாயிடா, செத்து போய்ட்டா பேயாயிடா. அதுக்குள்ளே திருப்பி இன்னொருத்த வரான். வந்த உடனே அவன் ஒரு கட்டை எடுத்து வச்சு என்ன பண்ணுறான், கடைசியில் எப்படியா இது பண்ண அவன் பொண்டாட்டியை வந்து பார்த்துறான். பொண்டாட்டி செத்து போயிட்டான்றது அவனுக்கு தெரியல. அந்த இடத்துல அவளை கூட்டிகிட்டு போனால் அவள் கை அங்கே இருக்கும். பார்த்தோன்னே அப்படியே அசந்து போயிடுவான். இது நம்ம பொண்டாட்டி யாரோ சாகடிச்சது உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னு. நேரம் அவனுக்கு என்ன பண்ணுறான், அவனுக்கு சந்தேகம் பூரா நம்ம அண்ணன் பொண்டாட்டி மேலே தான் அவனுக்கு சந்தேகம், நம்ம ஹீரோனி ரெண்டி மேலே தான் சந்தேகம். நேரம் வந்து அந்த அவன் என்ன பண்ணுவான், தம்பிக்காரன் அந்த அண்ணன் பொண்ணை பிடிச்சிட்டாலும் பையன் உங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதோட இவன் வந்து டே விட்றா, என் மகளை விட்றா, நீ என்ன பண்ணி என் பொண்டாட்டின்னு கொலை பண்ணுற. அதுக்குள்ளே பொண்டாட்டி புருஷனுடைய தங்கச்சிக்காரி வந்து தடுத்துடுவா. டேய் விடுறா, அவள் என்னடா பண்ணுவா, அவளுக்கு உடம்புல என்ன என்னமே தெரியலன்னு. அதில் அம்மாக்காரி சொல்லுவாங்க, நடந்து போச்சுடா, உன் பொண்டாட்டியை கொண்டு போய் புதைச்சிட்டு அடக்கம் பண்ணுறங்க, யாருக்கும் தெரிஞ்சால் நம்ம குடும்பம் மானமே போயிடும் அப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் வேறு வழி இல்லாமல் அந்த போடுவான். அம்மாக்காரி என்ன பேய் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சோன்னா குழந்தையும் அம்மா கிட்ட சரியாக வராது. இங்கே வந்து பொண்டாட்டி அடக்கம் பண்ணிட்டு தம்பிக்காரன் என்ன பண்ணுவான்,
பார்க்கும்போது அங்கே தூரத்தில் நம்ம ஹீரோயினி வெள்ளை புடவை போயிட்டே இருப்பாள். ஃபாலோ போனால் அது பேய் தான். அது அங்கே உள்ளே போனால் அந்த கட்டையில் வச்சு அவனை மூஞ்சை தேய்ன்னு தேய்க்குது. மூஞ்செல்லாம் இதுவாகிடுது. ஒரு செகண்ட் என்ன பண்ணுவாப்புல, இவ்வளோ பழி வாங்குன்றதுனால அந்த கட்டையில் கூர்மையான அந்த முள் மாதிரி இருக்கும். அது போய் கடைசியாக அவன் ஒரு கண்ணுலேயே வந்து பாவம் குத்தினாங்க பாருங்க. குத்திட்டு மெதுவாக அந்த கண்ணுக்குள்ளேருந்து வெளியே இருப்பான். 2 இன்ச்சு உள்ளே போயிடும். அப்போ ஒரு கண்ணுன்னு தெரியாமல் போயிடும். அப்படி பேய் அப்படியே மேலே அவனை தூக்கி மேலேயும் கீழே இறக்கி அப்படி பண்ணோன்னே இன்னும் நமக்கு கல் உன தலைகிறதுக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு கோழி வரும். கீழே மயக்கமாக விழுந்துருவான். கண்ணை திறந்துக்கு எடுத்த உடனே வைக்கிற கோழி இருக்குமா, கோழி வந்து அந்த இன்னொரு கண்ணையை லொபக்கடின்னு கொத்தி அந்த கண்ணையும் தூக்கிடுது கோழி. அவ்வளோதான். இப்போ 2 கண்ணுமே தெரியாமல் போயிடுது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல. போவோக்கு அப்படியே மெதுவாக நடந்து வரான். இங்கே பார்க்கும்போது நக்கஞ்சு நல்லா தூங்கிட்டு இருக்காப்புல. என்ன சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அந்த ஒரு சவுண்டு கூட அவள் கேட்காம ஒரு செகண்டில் மேலே எழும்பி வர பார்த்தா மேலேருந்து தகரம்லாம் சரன்னு விழுந்து அவன் அண்ணங்காரனும் அந்த இடத்துல இறந்து போயிடுறாப்புல. புருஷனுடைய தம்பி அங்கே கிழந்த ஒன்று தங்கச்சிக்காரியும் பார்க்குறா. என்ன நீ பண்ணீங்க எங்கள் அண்ணனை அப்படின்ட்டு. நான் என்னம்மா பண்ணினேன், ஒன்றுமே பண்ணலேன்ட்டு. இங்கே பார்த்து வீட்டு உள்ளே ஓடி வருவாப்புல கதாநாயகி. உள்ளே வந்தவொடனே தங்கச்சிக்காரி பின்னாடி வந்து இங்கே பாரு நான் சொல்கிறேன் நீங்கள் இருந்து போயிடு அப்படின்ட்டு. அதோட வந்து என்ன பண்ணுறாப்புல, இவனை தன்னுடைய பொண்டாட்டி எடுத்த இடத்துல அந்த தங்கச்சிக்காரி என்ன பண்ணா தான் அண்ணனையும் அங்கேயே புதைக்கிறா. பக்கத்தில் புதைச்சிட்டு கடைசியில் நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும், இல்லைண்டா வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் 1 by 1 இறக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட தான் மகன் வந்து அப்படிலாம் ஜன்னல் வர பார்க்குறான். அம்மா என்ன செய்கிறான்னு பார்த்து அம்மா வந்து அந்த பேய் மாதிரி ஆடாத ஆட்டம் செவத்தில் முட்டி அவன் நெத்தியில் ரத்தமெல்லாம் வரும். அப்படியே கீழே வந்து பாட்டியம்மா கூப்பிட்றா, அவங்க அம்மா என்ன செய்கிறான்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லு அப்படின்ட்டு. திடீர்னு பார்க்கும்போது வந்து அப்படியே அப்படி பயங்கரமான சிரிச்சிட்டு இருப்பா. சிரித்த உடனே அதுக்கப்புறம் நம்ம கரீம்பாயை கூப்பிட்டு வரோம்ல, காஞ்சனா கரீம்பாயை கூட்டிகிட்டு வந்து, கரீம்பாய் எங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் இந்த பொண்ணுக்கு பேய், அவர் சொல்கிறார் சரியான பேய் இருக்குமா, அதை எப்படியாவது நான் ஓட்டுற ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துருவாங்க ஒரு கிளாஸ்லன்னு சொல்லி. கரீம்பாய் என்ன பண்ணுறாரு, தண்ணி எடுத்து வந்து ஓதுறாரு நல்லா ஊதுலாமின சொல்லிட்டு நல்லா ஓதுறாரு அந்த பேய் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டே இருக்கு நம்ம கரீம்பாயை. அவ்வளோதான், பார்த்த இடத்துல அந்த பாட்டிலே உடச்சிருது. அதோட கரீம்பாய் வெளியே வந்து சொல்கிறாப்புல, இங்கே பாருமா உங்கள் அன்னைக்கு பிடிச்சது பயங்கரமான ஒரு காட்டேரி பேய், நீ ஒரு நல்ல ஒரு இடம் பார்த்து யார் இவ்வளோ சூரியன் வச்சாலோ அவகிட்ட போனால் தான் சரி பண்ணணும். அதுக்குள்ளே என்ன பண்ணாப்புல வெளியூர் போட அவங்க ஹஸ்பண்ட்கான வீட்டுக்கு வராப்புல. வீட்டுக்கு வந்தோன்னா அங்கே பக்கம் ஹஸ்பண்ட் வந்தோன்னா பொண்டாட்டியை தேடுறான். இங்கே வாமா வெளியவான்னு அவள் வெளியே வராமல் உள்ளுக்குள்ளே இருப்பாள். பொண்டாட்டியை தேடி எவ்வளோ பேசிப்பாரு, இங்கே வா போயிடு, நீ இங்கேருந்து போயிடு அப்படின்ட்டு. புருஷங்காரன் என்ன பண்ணால் வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு பார்த்தா அவன் சொல்கிற அம்மாக்காரி சொல்கிறாப்புல, நீ என்ன பண்ணுற, இவளுக்கு யாவல் சூனியை வச்சாலோ அவளை போய் தேடி கண்டுபிடிங்கடா, தேடி கண்டுபிடிச்சாதுன்னு. அதோட தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நைட்டில் ஒரு சத்தம் வருது. உள்ள சத்தம் வந்த உடனே என்ன பண்ணுறாரு, உள்ளே வந்து பார்க்குறாப்புல. ஹஸ்பண்ட் பார்த்த உடனே அதுக்குள்ளே வந்து பேய் எப்போ தான் வருது, அப்படியே ரத்த கலராக சிவப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஆடுது பேய். லைட்டு வந்து போகுது. அப்படியே ஹீரோனி பார்த்தோன்னா அந்த பேய் வந்து காட்டும் பாருங்க, கண்ணை காட்டினா நம்ம ஹீரோ அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்துறாரு. நமக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக தூரத்துலேருந்து அவள் தங்கச்சியும் அந்த குழந்தையும் பார்த்துருக்கு, அண்ணன் இப்படி விழுந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும், உள்ளே பேய் இருக்குன்னு அங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த பேய் அடக்கவே முடியல. அதில் என்ன பண்ணலாம், அந்த கிளவி சரி உன் அம்மாவுக்கு போய் சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாங்க. அவளை செங்கலெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்காப்புல. அம்மாவை கட்டி வச்சு நான் சொல்கிறேன், நீடே என்னை கொஞ்சோண்டு அவுத்து விட்றேன், நான் அந்த பொண்ணு சொல்லலாம் உன்னை அவுத்துலாம் விட மாட்டேன்னு. அப்போ சூனியக்காரி எங்கே வச்சு பார்த்தனா அவளுக்கு தான் தெரியுமில்ல, அவள் தங்கச்சிக்காரி தெரியுனால நேராக கூப்பிட்டு வரான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரும்போது அவளை தேடி அங்கே அட்ரஸ் கிட்ட இந்த ஒரு கிளவி நாசிலியமாக வைக்கல அங்கே அட்ரஸ்ஸு. அது தேடி இங்கே போய்ட்டுருக்காங்க. இங்கே லைட் ஆஃப் ஆகிடும். சரி அம்மா இருட்டில் இருப்பாங்கன்னு சொல்லி தான் பொண்ணு என்ன பண்ணாப்புல, நீ நான் கொண்டு வந்து லைட் மெழுகுபத்தி கொத்தி வச்சுட்டு லைட்டு உள்ளே கொண்டு வரலான்னு பார்த்து வச்சுட்டு கொண்டு வருவா. கொண்டு வந்து பார்த்தாள்னா திடீர்னு அந்த இடத்துல சின்ன அம்மா இருக்க மாட்டாப்புல. வச்சு பயங்கரமான இவங்க அவங்க தேடுறாங்க. அம்மாக்காரங்க இந்த பையனோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, டி எங்கடா போனேன், லைட்டாக பாச்சு சீக்கிரம் வீட்டுக்கு வரான்னு. அதோட அங்கே போனவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போன பாதி வெளியே அவன் மகன் திருப்பி போகிறான். இங்கே வந்து கட்டி வச்சு இந்த அம்மாவை காணோம். வந்து பார்த்தா நீங்கள் பாட்டி அம்மா இருக்காங்களே, அவ்வளோதான், பாட்டியம்மாவை சாக்கடிச்சிடா. பின்னாடி பார்த்தா பேய் நம்ம ஹீரோனி தான் அங்கே நிற்கிறா. அதோட வந்து அண்ணனும் தங்கச்சியும் அம்மா கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தங்கச்சிக்கு என்ன போல அவளை மொபைல் வச்சதில் பார்த்தோன்னே மாதிரி ஹீரோனியை பார்க்கணுமே, அவ்வளோ இந்த கொடூரமான ஒரு பேய் வேஷம் எப்படி இருக்குமோ இனி இழிச்சிக்கிட்டு இருப்பா. பக்கத்தில் ஒரு தட்டு இருக்குமா, அந்த தட்டை எடுத்து பேய் அடிச்சுன்னா பேய்க்கு தான் எதுவும் ஆகாது, தட்டை தான் உடையும். ஒரு சின்ன இது மட்டும் குத்திக்கும். அதை எடுத்து போட்டுட்டு அவள் ஹீரோனி என்ன பண்ணுவா, அவள் தங்கச்சியை போட்டு அப்படியே அடித்து கீழே தள்ளிடுவா. அப்படியே கழுத்தெல்லாம் பிடிச்சி அவள் புள்ள அந்த காலில் ஒரு ஆணி வேறு ஏறிடும். அவள் நடக்க வேற முடியாது. பயங்கர அப்படியே தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டே தங்கச்சிக்காரியை. அவள் இழுத்துட்டு போது அவளும் என்ன பண்ணுவாள், காப்பாற்ற யார் காப்பாற்ற முடியும், அவள் தான் இல்லைங்க. அந்த பேயோட கொடூரமான பக்கத்தில் ஒரு அந்த செடி வெட்டுற கத்தி இருக்குங்க, அதை எடுத்து என்ன பண்ணுவா, இவ குத்த போகும்போது நெஞ்சிலே குத்திடுவாப்புல நம்ம
கீதா குத்திடுவா. குத்தின உடனே இது ஹஸ்பண்டுக்காரன் தூரம் இருந்து பார்த்துட்டே இருக்கலாம், என்ன இங்கே இது சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. வந்து பார்த்தோன்னா அவன் என்ன பண்ணுறான், அப்படியே ஃபாலோ பண்ணோன்னே அந்த பின்னாடி மேலே புரண்டிக்கு என்ன பண்ணுறான், அந்த கத்தி இருக்குமே அதை வச்சு கரெக்டாக அவன் கழுத்துக்கு நேரம் வச்சுருப்பான். எடுத்து வெட்ட போகும்போது தான் மிஸ் ஆகிடும். அதில் அவன் கீழே விழுந்துடும். அவனே விட மாட்டான் புருஷங்காரனையும். அவன் புருஷங்காரன் சேர் எடுத்து போட்டு புரண்டி அடிப்பான். அவன் அந்த கத்திரியை வச்சு நான் புத்தங்காரன் கடைசியாக ஒரே குத்தினான். புருஷங்காரன் அந்த இடத்துலையே துடித்து பிடிச்சி அவனும் இறந்து போயிடுறான். இறந்து போனதுக்கு அப்புறம் அவன் யோசனை பண்ணுறான், பார்த்தா அந்த குழந்தை என்ன பண்ணும், அப்படியே பேய் என்ன பண்ணும், உன்னை கொண்டுட்டனே தெரியாமல். இந்த குழந்தை பயந்துட்டு அந்த மாடி மேலே ஒரு பரணை மேலே போய் உட்காந்துங்க. அப்போ அம்மாக்காரி வந்துடுவாடே, ஒழுங்காக கீழே வந்துடு, வரமாட்டோம்மா ப்ளீஸ் என்னை போயிடு, இங்கேருந்து வராதேன்னு சொல்லும். அப்படி இந்த குழந்தைய பரபரன்னு கீழே இழுத்துடும். கீழே கொடுத்துனா இந்த தங்கச்சிக்காரி என்ன போடும், இவ்வளோ கொலை பண்ண போயிடும். இவ்வளோ கொலை தங்க பொண்ணு சொல்லுவாங்க, பாரு இந்த காலுக்காக தினமா நீ இப்படிலாம் பண்ணி என் காலையில் வெட்டிக்கிற, இந்த குழந்தை காலை வெட்டிக்கும், அதோட இந்த பேய் இவங்க உடம்பை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோனி சொல்லுவாப்புல அந்த பழைய ஃப்ளாஷில் வந்து அவன் நல்ல விளையாட்டா, இங்கே பாரு கீதா, என் மகளை கூட்டிகிட்டு இங்கேருந்து இப்படி என் புருஷனை நானே கொண்டுட்டேன், இந்த நான் உங்களையும் கொண்டுருவேன், இங்கேருந்து இங்கே போயிடுங்க, நான் சாக போகிறேன் அப்படின்னு அவட போடும். அங்கே இருக்கிற பெட்ரோல் டேங்க் எடுத்து அந்த மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றி அந்த இடத்துல ஹீரோயின் என்ன பண்ணுவான், நான் தானே சாக போகிறேன், என் குழந்தைய காப்பாற்றி இங்கேருந்து நீ போயிடு, நான் வாழ தகுதி இல்லாதவன்னு சொல்லிவிட்டு குழந்தையும் அந்த குழந்தையும் அப்படி அழுதுகிட்டு இருப்பாப்புல. அதெல்லாம் இது பண்ணாமல் என்ன பண்ண, நீங்கள் இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீயை எடுத்து அவள் உடம்புல அவளே வச்சுக்கிறா. வச்ச உடனே அவ்வளோதான், ஹீரோனி அந்த இடத்துல இருந்து இந்த பேய் அவளை விட்டு அங்கே இது போயிடுது. நம்ம கீதாவும் அந்த குழந்தைய வண்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து வேறு ரவுண்டு போகிறாங்க, நம்ம இங்கேருந்து போயிடுவோன்னு. அவள் எரிஞ்சு அவள் சாம்பலாயிடுறா. அதோட சரி போயிட்டு வந்துட்டு நம்மளாம் சரி திரும்ப வந்துட்டு நம்ம பார்க்கலாம்னு பார்த்தா அந்த வீடு கொழுந்து விட்டுட்டு அங்கே ஃபோட்டோலாம் இருக்கும். அந்த ஃபோட்டோ எல்லாமே வந்து எரிஞ்சு சாம்பலாயிடும், எல்லாருமே கருகிடுவாங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு கட்டில்களில் ஒளிஞ்சு இது பார்க்க போகும்போது சரி நம்ம இங்கே என்ன தான் இருக்குது இந்த வீட்டில் மறுபடியும் போய் பார்த்தா அது செகண்ட் பார்ட்டுக்கு லீடுன்னு நமக்கு தெரியல. அது கண்ணாடி இருக்கும். கண்ணாடி திறந்து பார்த்தா நம்ம ஹீரோனி போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸு மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ ட்ரெயின்லாம் போயிட்டுருக்கும். இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அப்போ தான் இந்த மாதிரி படங்கள் போடுறதுக்கு இந்த மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.